என்னுடைய சட்டம் பார்த்தோம். அடுத்தது காற்று. ஓகே, ஏர் பொல்யூஷன் அப்படிங்கும்போது ப்ரிவென்ஷன் கண்ட்ரோல் அந்த மெஷர்ஸ் வந்து அந்த சட்டம் வந்து 1981 வந்தது. ஆனால் எப்போ அமலுக்கு வந்ததுன்னா 1987 தான் வந்தது. த ஆக்ட் வாஸ் ப்ரெசிடட் பை பெங்கால் ஸ்மோக் நியூசன்ஸ். இது யாரால் எங்கேருந்து வந்ததுன்னா பெங்கால் ஸ்மோக் நியூசன்ஸ் ஆக்ட் 1905 அன்னையிலேருந்து அப்போ வந்தது. பாம்பேயில் ஸ்மோக் நியூசன்ஸ் 1912 நடந்தது. குஜராத் ஸ்மோக் நியூசன்ஸ் 1963 இந்த சட்டங்கள்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கு. ஏர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் வாஸ் promulgated under Article 253 of Constitution for prevention, control and abatement of air pollution by creating central and state boards. ஸோ இந்த சட்டம் வந்து ஆர்டிக்கல் 253 ப்ரிவென்ஷன் என்ன, கண்ட்ரோல் என்ன, அபேட்மெண்ட் என்ன அப்படின்றத சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இதை உருவாக்கியிருக்காங்க. ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, சென்ட்ரல் போர்டு இதுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குது, கைடன்ஸ் கொடுக்குது. யாருக்கு? ஸ்டேட் போர்டுக்கும் இண்டஸ்ட்ரீஸ்க்கும். அதே மாதிரி பிளான் அண்ட் ஓவர்சி நேஷன் வைட் ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் ப்ரிவென்ஷன், கண்ட்ரோல், அபேட்மெண்ட் ஆர் ஏர் பொல்யூஷன். ஸோ இதுவும் அவங்க பிளான் பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி டு பிளான் ஆர் எக்ஸிக்யூட் என்ன பண்ணுறாங்க, நேஷன் வைட் தேசம் முழுக்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் நம்ம கொடுக்கணும். அது வந்து ப்ரிவென்ஷன், கண்ட்ரோல், அபேட்மெண்ட் பற்றி இருக்கணும் ஏர் பொல்யூஷனில். டு பிளான் அண்ட் ஆர்கனைஸ் ஹேவிங் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏர் பொல்யூஷன் ஃபீல்டில் நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும், ஒரு பிளான் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணணும். டு லே டவுன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் குவாலிட்டி ஏர், மாதிரி குவாலிட்டி ஏருக்கு நம்ம வந்து சில ஸ்டாண்டர்ட்ஸை கொடுக்கணும் அப்படின்னு. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டேட் போர்டு என்ன பண்ணுறாங்க, to advise state government matters concerning air pollution area to be declared air pollution control area and location of different industries likely to cause air pollution. எந்த இடத்துலலாம் வந்து ஏர் பொல்யூஷன் அதிகமாக இருக்குது, அங்கே என்ன இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, என்ன மாதிரி வெளியேறுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். டு பிளான் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆர் அபேட்மெண்ட் ஆஃப் ஏர் பொல்யூஷன். அப்போ அதுக்கு தேவையான ப்ரோக்ராம்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கு விழிப்புணர்வை கொடுக்கணும். டு கலெக்ட் அண்ட் டிசமினேட் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு எதனால் இது வந்தது, எப்படி வச்சு இதை ப்ரிவெண்ட் பண்ணலாம், எப்படி வந்து இதை வராமல் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். டு சீக் கைடன்ஸ் அண்ட் ட்ரைனிங் ஆஃப் பர்சன்ஸ் ஃப்ரம் சென்ட்ரல் போர்ட். மாதிரி நம்ம வந்து கைடன்ஸையும் ட்ரைனிங்கையும் கொடுக்கலாம் பர்சன்ஸ்க்கு, பீப்புளுக்கு அப்படிங்கிறாங்க. டு லே டவுன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் ஒரு ஏர் குவாலிட்டியோட ஸ்டாண்டர்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம சென்ட்ரல் போர்டோட கலந்து கேட்டுக்கு நம்ம சொல்லலாம். பவர்ஸ் to recommend state government to declare any area or areas within the state or as air pollution control areas or areas அப்படின்னு. இப்போ வந்து பஞ்சாப் முழுக்க வந்து ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல் ஏரியா அப்படின்னு அதை டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இதை சொல்கிறாங்க. அடுத்தது, ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஸ்டேட் போர்ட் த ஸ்டேட் கவர்மெண்ட் கேன் டைரக்ட் எனி இண்டஸ்ட்ரி டு யூஸ் any approval fuel and approved appliances. It can prohibit the burning of any material. எந்த மெட்டீரியலையும் அவங்க வந்து தடை செய்யலாம், எரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டேட் போர்டோட ரெக்கமெண்டேஷன் படி ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இதை வந்து அப்ரூவல் கொடுக்கறது, அது மாதிரி இந்த ப்ராஹிபிட் பண்ணுறது எல்லாமே அவங்க செய்யலாம். த போர்ட் கேன் ரெஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் ஆப்ரேஷன்ஸ் வேணால் சீல் வச்சுருவாங்க சில ஃபேக்ட்ரிஸ்க்கு. இது எல்லாமே கூட பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. இட் கேன் வித்ட்ரா கான்சென்ட் கிவன் டு எனி இண்டஸ்ட்ரி அண்ட் இம்போஸ் நியூ கண்டிஷன்ஸ். அது மாதிரி ஏதான ஒரு கான்சென்ட் போட்டாங்க, அதை வேணான்னு அவங்களால எடுத்துக்கவும் முடியும், அதை இம்போஸ் பண்ணவும் முடியும், புதுசாகவும் அதை மாற்றவும் அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. டு கால் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் எனி இண்டஸ்ட்ரி வித் ரிகார்ட் டு பொல்யூட்டன்ட் எமிட்டட் இன்டு அட்மாஸ்பியர். அது மாதிரி நம்ம வந்து இண்டஸ்ட்ரிக்கு எந்த ஒரு பொல்யூட்டன்ட் அட்மாஸ்ஃபியரில் கலக்கிறதுனாலும் அந்த இண்டஸ்ட்ரியை கால் பண்ணி அதை பற்றி நம்ம ப்ராப்பராக எமிட் பண்ணுறதுக்கு நம்ம சொல்லலாம். இது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட உரிமை. டு டேக் ஏர் ஆர் எமிஷன் சாம்பிள்ஸ் ஃபார் அனாலிசிஸ். ஓகே, ஸோ ஏர் சாம்பிளையோ இல்லை எமிஷன் சாம்பிளோ வர எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண முடியும், சாம்பிள் எடுத்துகிட்டு போய் அனாலிசிஸ்க்கு கொடுக்க முடியும். அடுத்தது, மோட்டார் வெஹிக்கல் ஆக்ட். மோட்டார் வெஹிக்கல்னாலேயும் நம்ம ஓசோன் லேயர் பாதிக்கப்பட்டுச்சுன்னு படுத்தோம் இல்லையா, அதனால் அதுக்கும் சட்டம் கொடுத்துருக்காங்க. 1938 வந்துச்சு, இது அமலாக்கப்பட்டது 1988.
வெஹிக்கல்ஸ்லாம் வெளியே போகும்போது நம்மளே பார்ப்போம், சில வெஹிக்கல்ஸில் பயங்கரமான புகைகள் வருது. வெஹிக்கல் மஸ்ட் ஹேவ் பாஸ் த டெஸ்ட் VRDE அப்படின்ற வெஹிக்கல் டெஸ்ட்டை வந்து பாஸ் பண்ணால் தான் அந்த அதாவது அஹ்மத் நகரில் ARAI பூனே அண்டு CMITI பட்னி இந்த மாதிரி இருக்கிற இடத்துல டெஸ்ட் வைக்கிறாங்களாம், வெஹிக்கல் டெஸ்ட்டு. ஓகே, இந்த வெஹிக்கல்லேருந்து எமிஷன் வந்து கம்மியாக தான் வருது அப்படின்னு சொல்லி. ஈச் வெஹிக்கல் மஸ்ட் ஹாவ் ஆல் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் த ஸ்டாண்டர்ட்ஸ் லேட் ஆஃப் பை பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட். ஸோ இந்தியன் ஸ்டாண்டர்டுடைய இதன்படி இந்த வெஹிக்கல்ஸ் எல்லாரோட காம்பனன்ஸும் ஸ்டாண்டர்டாக இருக்கணும். த வெஹிக்கல் மஸ்ட் மீட் ஆல் த சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ். அதுக்காக தான் RTOவில் போய் நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் கையெழுத்து வாங்கிட்டு நம்மளோட வெஹிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு வர முடியும். ஸோ எல்லா சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸையும் அதில் கொடுப்பாங்க. ஒரு கமல் படத்தில் கூட என்ன பண்ணுவாங்க, அவர் வந்து ஒரு ஓட்ட தெரியாத ஒருத்தர் ஒரு பஸ்ஸை ஓட்டுற மாதிரி அவர் என்ன பண்ணுவார், பர்மிஷன் கொடுத்துருவார். அப்போ அதில் நிறைய புகை இருக்கும், அந்த பஸ் வந்து அதுக்கு இதே கிடையாது, அந்த பர்சனும் அதுக்கு ஆளே கிடையாது, அந்த வெஹிக்கல் வந்து ஆக்சிடெண்ட் ஆயிரும். ஸோ இது மாதிரி இருக்கும்போது சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கா இல்லையான்றதை நம்ம பார்க்கணும். மேனுஃபேக்சரர் இஸ் டு என்ஷூர் தட் த வெஹிக்கல் டஸ் நாட் காஸ் பொல்யூஷன், இட் இஸ் பொல்யூஷன் ஃப்ரீ. அப்போ மேனுஃபேக்சரர் வந்து ஒரு வெஹிக்கல் வந்து பொல்யூஷன் வந்து வருதா அப்படிங்கிறத வராமல் இருக்கிறதுக்காக பொல்யூஷன் ஃப்ரீ வெஹிக்கலாக அவங்க வந்து உருவாக்கலாம் அப்படின்றாங்க. The vehicle is fitted with tune-up and catalytic converter. வெஹிக்கலில் வந்து நம்ம ஒரு ஃபிட் பண்ணணும். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கணுன்றது தான் டியூன்அப்ன்றது. கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்னால் நம்ம புகை வெளியேறுது இல்லையா, அதை கண்ட்ரோல் பண்ணி குறைவாக இல்லைன்னா அந்த எக்ஸாஸ்டிக் இதை வந்து எமிஷனை வந்து ஹார்ம்ஸை வந்து அவங்க குறைக்கிற அளவுக்கு கொண்டு வர்றது தான் கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர். ஈச் வெஹிக்கல் மஸ்ட் அப்டைன் பொல்யூஷன் அண்டர் கண்ட்ரோல். ஒவ்வொரு வெஹிக்கலுமே பொல்யூஷன் கண்ட்ரோலில் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் எவ்ரி 3 to 6 months ஃப்ரம் டீலர் ஹேவிங் அப்ரூவ்ட் டெஸ்ட் எக்யூப்மெண்ட். அதே மாதிரி ஒரு எக்யூப் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணி 3 to 6 months நம்ம வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் சர்டிஃபிகேட் வாங்கணும். நியூ எமிஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஹேவ் பீன் நோட்டிஃபைடு விச் ஆர் எஃபெக்டிவ் ஃப்ரம் 1995 அண்ட் April 2000. அது மாதிரி எமிஷன்னா இவ்வளோ புகை தான் வெளியேறணும், இவ்வளோ புகை வெளியேறக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்குது. இது வந்து April 1995 2000லேயும் இதை கொண்டு வந்தாங்க, இதை வந்து நோட்டிஃபை பண்ணாங்க. ஆல் த ஃபியூச்சர் வெஹிக்கல்ஸ் ஆர் ஹாவ் டு ஹாவ் இன்ஜின்ஸ் பேஸ்ட் ஆன் அன்லீடட் பெட்ரோல். ஸோ அன்லீடட் பெட்ரோல் மூலியமாக நம்ம வந்து வெஹிக்கல்ஸை இயக்குற மாதிரியான இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பெட்ரோல் இல்லாமல் நம்ம எப்படி வண்டியை வந்து ஓட்டுறது அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி கொண்டு வரணும் ஃப்யூச்சர் வெஹிக்கலை. ஆல் த டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கல்ஸ் ஆர் டு அப்டைன் ஃபிட்னஸ் பிஃபோர் ரெஜிஸ்ட்ரேஷன். எல்லா வெஹிக்கல்ஸ்க்கும் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கணுமா? ஓகே, இது ஃபிட் டு drive, fit for environment, 2 years for new vehicle and every year subsequently. 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இதை வாங்கணும், அது மாதிரி 1 வருஷத்துக்கு ஒரு தடவையும் இதை வாங்கலாம். எவ்ரி வெஹிக்கல் ஹேஸ் அ மேக்ஸிமம் லைஃப். ஒரு வெஹிக்கல் வந்து எத்தனை வருஷம் தான், அதுக்கு மேலே அந்த வெஹிக்கலை யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ வாங்கின கார் வந்து ஒரு 15 வருஷம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் புது கார் வாங்க சொல்கிறாங்க, அதுக்கு எங்கே போகிறது மக்கள்? ஆனால் அப்படி தான் வாங்கினா தான் அந்த வெஹிக்கல்லேருந்து எமிஷன் வெளியாகாமல் இருக்குமா. 10 years ஃபார் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கல்ஸ், 10 வருஷம் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கல்ஸ்க்காம், 16 வருஷம் அதர் வெஹிக்கல்ஸ்க்காம். த டிரைவர் ஆஃப் அ வெஹிக்கல் ஷுட் பி அட்லீஸ்ட் மெட்ரிகுலேட், அதாவது அட்லீஸ்ட் அவங்க கொஞ்சமாவது படிச்சிருக்கணும் அப்படின்றாங்க. வெஹிக்கல் ஹேவிங் ஹசார்டஸ் குட்ஸ் ஷுட் ஹாவ் ப்ரிஸ்கிரைப்ட் லேபிள்ஸ். ஓகே, ஒரு ஹசார்டஸ் குட்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அதில் கரெக்டாக ப்ராப்பராக லேபிள் பண்ணியிருக்கணும். பக்கத்தில் வராதிங்க, பேர்ன் ஆயிரும்னு சிலிண்டர்லாம் எடுத்துகிட்டு போகிற லாரியை பார்த்தீங்கன்னா அப்படி எழுதியிருக்கோம். த பேக்கேஜஸ் கண்டெய்னிங் சச் குட்ஸ் ஷுட் ஆல்சோ பேர் ஸ்பெசிஃபிக் லேபிள்ஸ். அது மாதிரி அந்த பேக்கேஜ்லேயும் ஸ்பெசிஃபிக்கான லேபிள்ஸ் வந்து நம்ம ஒட்டி இருக்கணும். த டிரைவர் ஷுட் ஹாவ் த நாலேஜ் ஆஃப் ஃபண்டமெண்டல்ஸ் இன் கேஸ் ஆஃப் த வெஹிக்கல் இஸ் இன்வால்வ் இன் ஆக்சிடென்ட். ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா ஒரு பேசிக் நாலேஜ் வந்து அந்த வெஹிக்கலை பற்றி இருக்கணும் ஒரு டிரைவருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 என்ன வந்ததுன்னா, அக்கார்டிங் டு என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், என்விரான்மெண்ட் இன்க்ளூட்ஸ், என்விரான்மெண்ட்னா என்னது, நிலம், நீர், காற்று. ஸோ அதில் என்னென்ன சொல்கிறாங்க, இதுக்குரிய இன்டர் ரிலேஷன்ஷிப்ஸ் விச் எக்ஸிஸ்ட் அமாங் அண்ட் பிட்வீன் வாட்டர்
air and animal, human beings and other living creatures, plants, organisms and property. இதெல்லாம் ஒன்றா கலந்தது தானே ஒரு என்விரான்மெண்ட்டுங்கிறது. நிலம், நீர், காற்று மாத்திரம் கிடையாது, மனிதர்கள், அப்புறம் உயிரினங்கள், அது பிளான்ஸாக இருக்கலாம், மைக்ரோ ஆர்கானிசம்ஸாக இருக்கலாம், இல்லை ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், எல்லாமே கலந்தது தான். Pollution has been defined as the presence in the environment of any, அது சாலிட் ஃபார்மாக இருக்கலாம் பொல்யூஷன்றது, அப்புறம் லிக்விட் ஃபார்மாக இருக்கலாம், இல்லை கேஷியஸ் சப்ஸ்டன்சஸாக இருக்கலாம், in such concentration so as to injurious to environment. இதெல்லாமே injurious to environment ன்னு சொல்கிறோம். The act does not have a separate official body. அந்த ஆக்டுக்கு செப்பரேட்டாக இவங்க இந்த கமிட்டி தான் பார்ப்பாங்க அப்படிங்கிறது ஸ்டேட் லெவலில் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் கான்ஸ்டியூட்ஸ் அத்தாரிட்டி for the purpose of exercising powers and performing functions under the act. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன செய்கிறாங்க, இவங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி கொடுக்குறாங்க. எதுக்கு அப்படின்னா பவர்ஸை அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக, அதுமாரி இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்களுக்கு சட்டங்கள் இருக்குது. ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான் அண்ட் எக்ஸிக்யூட் நேஷன் வைடு. ஓகே, இந்திய தேசத்துக்கு முழுக்க நம்ம வந்து ப்ரோக்ராம்ஸை பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும். அதாவது டு ப்ரிவெண்ட், கண்ட்ரோல், அபேட்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் பொல்யூஷன். ஸோ என்விரான்மெண்டல் பொல்யூஷனை எப்படி நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணது, குறைக்கிறது அப்படிங்கிறது நம்ம சொல்லணும். கேரி அவுட் அண்ட் ஸ்பான்சர் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ரிசர்ச். அதுமாதிரி இதுக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் ரிசர்ச்சுக்கு எல்லாம் ஸ்பான்சர் பண்ணணும். அதுக்கப்புறம் கலெக்ட், டிசெமினேட் இன்ஃபர்மேஷன். இந்த தகவலை எல்லாத்துக்கும் பரப்பணும் அப்படிங்கிறது தான் டிசெமினேட் இன்ஃபர்மேஷன். அப்போது ப்ரிப்பேர் மேனுவல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கோட்ஸ், கைட்ஸ் ரிகார்டிங் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது, அபேட் பண்ணுறது, குறைக்கிறது அப்படிங்கிறது. லே டவுன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் த குவாலிட்டி ஆஃப் என்விரான்மெண்ட் இன் இட்ஸ் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ நம்ம குவாலிட்டி ஆஃப் என்விரான்மெண்ட்டை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், அது பல தரப்பட்டதில் அப்படின்னு. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆர் ரெகக்னிஷன் ஆஃப் என்விரான்மெண்டல் லெபார்ட்ரிஸ். என்விரான்மெண்டல் லெபார்ட்ரிஸை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாமின் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸஸ், மெட்டீரியல்ஸ் அண்ட் சப்ஸ்டன்சஸ் ஆஸ் ஆர் லைக்லி டு காஸ் என்விரான்மெண்டல் பொல்யூஷன். மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ஸு எப்படி நடக்குது இதை எக்ஸாமின் பண்ணலாம், மெட்டீரியல்ஸ் எக்ஸாமின் பண்ணலாம், பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம அதை எக்ஸாமின் பண்ணி அதை எதெல்லாம் வந்து என்விரான்மெண்டல் பொல்யூஷன் ஏற்படுத்துதோ அதை வந்து நம்ம எக்ஸாமின் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பவர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு கிவ் டைரக்ஷன்ஸ் டு அத்தாரிட்டிஸ்க்கு இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு நம்ம டைரக்ஷன்ஸ் கொடுக்கலாம். இல்லை பர்சன்ஸ் ஃபார் டேக்கிங் ஸ்டெப்ஸ், யாரெல்லாம் இதுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க, டு ப்ரிவெண்ட், கண்ட்ரோல், அபேட், இதுக்கு யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம டைரக்ஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பர்சன் எம்பவர்ட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் நியமிக்கப்பட்ட அவங்களுக்கு எல்லா உரிமைகளும் இருக்குது. டு என்டர் எனி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அட் ஆல் ரீசனபிள் டைம்ஸ் வித் சச் அசிஸ்டன்ஸ் அஸ் ஹீ கன்சிடர்ஸ் நெசசரி ஃபார். அவங்க எதுக்கெல்லாம் தேவையோ அங்கே எங்கே என்ட்ரு பண்ணுறதுக்கு, உள்ளே போய் அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எல்லா உரிமைகளும் இருக்குது. இன்ஸ்பெக்ட் பண்ணலாம், டெஸ்ட் பண்ணலாம், எந்த எக்யூப்மெண்ட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த உரிமைகள்லாம் இருக்குது. இண்டஸ்ட்ரியல் பிளான்ட்டையோ, மேனுஃபேக்சரிங் ஆர் அதர் ப்ராசஸஸ், ரெக்கார்ட், ரெஜிஸ்டர், டாக்குமெண்ட் அண்ட் எனி அதர் மெட்டீரியல் எதை வேணாலும் அவங்க டெஸ்ட் பண்ணுறதுக்கு, இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. டேக்கிங் சாம்பிள்ஸ் ஆஃப் ஒரு தண்ணியோ இல்லை சாம்பிளோ, இல்லை அவங்க குடிக்கிற தண்ணியை கூட சாம்பிள் எடுத்துகிட்டு நம்ம போகலாம். அதுக்கு எல்லா விதமான ரைட்ஸும் அவங்களுக்கு இருக்குது. அதை வந்து அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது கலப்படம் ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறதும் பார்க்கலாம். பெனால்ட்டிஸ் இருக்குது அப்படின்றாங்க. ஈச் ஃபெயிலியர் ஆஃப் கன்சர்வேஷன் அண்டர் திஸ் ஆக்ட் இஸ் பனிஷபிள். ஓகே, என்விரான்மெண்ட்டை அவங்க பாதுகாக்க மறந்தாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தண்டனை உண்டு. அதுவும் ஜெயில் வரைக்கும் கூட இருக்குது. அந்த ஜெயில் வந்து 5 வருஷம் கூட எக்ஸ்டெண்ட் ஆகலாம். ஃபைன் இருக்குது 1 lakh வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை 2 தண்டனையும் சேர்த்து கூட கொடுக்க முடியும். 1 லட்சத்துலேருந்து 5 வருஷம் ஜெயிலுக்கும் 2 சேர்ந்து கொடுக்கலாம். இன் கேஸ் ஆஃப் ஃபெயிலியர் கண்டினியூஸ், ஓகே இதை செய்ய மறந்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கும் போது, அதாவது 1 lakh கட்டலை 5 years அவங்க இருக்கல அப்படின்னாக்கா அவங்களுக்கு எவ்வளோ தண்டனை அப்படின்னா, ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் அவங்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி ஜெயில் வந்து 7 வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்கப்படும். இஃப் த அஃபென்ஸ் கண்டினியூஸ், இதே மாதிரி அவங்க குற்றம் செய்துகிட்டே இருந்தாங்க அப்படின்னா இன்னும் வந்து 1 வருஷத்துக்கும் மேலே அவங்க வந்து ப்ராப்பராக வந்து என்விரான்மெண்ட்டை பார்த்துக்கல அப்படின்னும் போது அவங்களுக்கு தண்டனை ஏறும் அப்படின்னு சொல்கிறாங்க.
இதோட இந்த ஆக்ட் சட்டங்கள் எல்லாம் முடிஞ்சது. அடுத்தது நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல் அண்ட் ரீஜனல். நேச்சுரல் க்ரீன் ட்ரைபியூனல் அண்ட் ரீஜனல் அப்படிங்கும்போது ஆரிஜின் அதுக்கு என்ன? நேச்சுரல் க்ரீன் ட்ரைபியூனல் அப்படின்னும்போது தீர்ப்பாயம் அப்படின்றாங்க. India established the National Green Tribunal NGT under an act passed by the Parliament on 1810-2010. 1810-2010 இந்த சட்டம் வந்து கொண்டு வந்தாங்களாம், NGT அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பாயம் கொண்டு வந்திருக்காங்க. This court can rightly be called a special courtன்னு சொல்கிறாங்க இதுக்கு, because India is the third country following Australia and New Zealand. ஆஸ்திரேலியா நியூசிலாந்து முதல்ல இருக்காங்க, அதுக்கு அடுத்தது இந்தியா டு ஹாவ் சச் அ சிஸ்டம். ஸோ அதுக்கு அடுத்தது இந்தியாவில் தான் இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்டிஸ் லோகேஷ்வர் சிங் பாண்டா பிகேம் இட்ஸ் ஃபர்ஸ்ட் சேர்பர்சன். இவங்க தான் ஃபஸ்ட்டு சேர்பர்சனாக இருந்தாங்க. ஜஸ்டிஸ் வந்து லோகேஷ்வர் சிங்கும் பாண்டா அப்படிங்கிறவங்களும். கரண்ட்லி இட் இஸ் சேர்ட் ஜஸ்டிஸ் ஆதர்ஷ் குமார் கோயல் தான் இப்போது வந்து இதுக்கு சேர்மனாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The sanction strength of the tribunal is currently 10 experts members. ஒரு ட்ரைபுனல் அப்படின்னா ஒரு NGT அப்படின்னா அதில் 10 மெம்பர்ஸ் இருப்பாங்களாம். 10 மெம்பர்ஸில் வந்து எக்ஸ்பர்ட் மெம்பர்ஸ், ஓகே, அவங்களாம் இதில் தேர்ந்தவங்க. 10 ஜுடிஷியல் மெம்பர்ஸ் இருப்பாங்களாம். ஆல்தோ நேஷ்னல் ட்ரிபியூனல் ஆக்ட் 2010 allows for up to 20 each. நேஷ்னல் இது வந்து ஆக்ட் 2010 20 இருக்கலாம், அப்படி 20 மெம்பர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ணால் கூட நம்மக்கிட்ட எக்ஸ்பர்ட்ஸ் எவ்வளோ பேர் தான் இருக்காங்க? 10 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஈச் பெஞ்ச் ஆஃப் ட்ரைபியூனல் மஸ்ட் ஒவ்வொரு தீர்ப்பாயமும் கன்சிஸ்ட் ஆஃப் அட்லீஸ்ட் 1 எக்ஸ்பர்ட் மெம்பர். ஒரு தீர்ப்பாயத்துக்கு ஒரு மெம்பராவது எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். அது மாதிரி ஒரு ஜுடிஷியல் மெம்பர் இருக்கணும் அப்படின்றாங்க. NGT நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல் ஹேஸ் இட்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில், போபாலில், கொல்கட்டா, பூனே அண்ட் சென்னையில் கூட இது இருக்கான். அந்த அதர் 4 places, ஓகே. ஸோ அது 4 other placesன்னு சொல்கிறாங்க. The southern branch of National Green Tribunal, the first permanent zonal branch, became operational on 30/10/2012 with Justice M. சொக்கலிங்கம் அப்படிங்கிறவர் ஜுடிஷியல் மெம்பராக இருந்தார். அதுக்கப்புறம் மிஸ்டர் ஆர் நாகேந்திரன் ஆஸ் எக்ஸ்பர்ட் மெம்பராக இருந்தாங்க. இட் இஸ் ப்ரெசன்ட்லி லொக்கேட்டட் அட் கலாஸ் மஹால், காமராஜர் சாலை, PWD எஸ்டேட்டில், ட்ரிப்ளிகேனில் இருக்குது சென்னையில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரோல் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் NGTயோட ஃபங்க்ஷன் என்ன, அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க? இன் ஷார்ட் இட் குட் பி செட், NGT has been established for effective and speedy disposal of cases relating to environmental protection and conservation of forest and other resources. அதாவது ஸ்பெஷல் கோர்ட்டுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, ஸ்பீடாக எப்படி வந்து இதுக்கு நம்ம நடவடிக்கை எடுக்கிறது அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்து இதுதான் இது. As this system does not allow for frequent adjournment of cases, filing appeal after appeal against the orders passed, by knocking the doors of higher courts of judiciary, speedy disposal of cases related to environment has been made possible. See, இதுக்கு வந்து நம்ம ஸ்பீடாக நமக்கு எல்லா உத்தரவுகளும் வந்துடும். ஓகே, ஸோ ஒரு கேஸுனால் அது 10 வருஷம் 5 வருஷம் அப்படி போகும்னு சொல்லுவாங்கள்ல, அதில் அப்படி இல்லை. அதுதான் NGTயோட ஒர்க். ஓகே, அடுத்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டும் சென்ட்ரல் கண்ட்ரோல் போர்டும் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய பங்கு என்ன அப்படின்னும் போது, இங்கே சென்ட்ரல் போர்டு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து இந்தியாவில் இஸ் அ ஸ்டாச்சுட்டரி ஆர்கனைசேஷன் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட். இவங்க ஒரு ஆர்கனைசேஷன், அவங்க எதற்கு கீழே இருக்காங்க? என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் ஆர்கனைசேஷனுக்கு கீழே, மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்காங்க. இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 22 செப்டம்பர் 1974. அதே மாதிரி இது எப்போ சட்டமாக்கப்பட்டதுன்னா 1981. ஓகே, ஸோ இதில் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி இருக்குது. ஆஸ் பர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986, அது இந்த சட்டத்தின் படி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி வந்து டெக்னிக்கல் அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. யாருக்கு? ஃபாரஸ்ட்க்கு, கோஆர்டினேட்டர்ஸ்க்கு. அது மாதிரி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஸ்டேட் போர்டோட ஆக்டிவிட்டீஸ் என்ன, ஃபார் ஆஃபரிங் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ், கைடன்ஸ் அண்ட் ரிசால்வ்ஸ் டிஸ்பியூட்ஸ் அமாங் தெம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க தான் வந்து கைட் பண்ணுறாங்க.
அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சிபிசிசி. இவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெட் ஆஃபீஸ் வந்து டெல்லியில் இருக்கான். வித் ஜோன் ஆஃபீஸர்ஸ் வந்து எத்தனை ஜோன் ஆஃபீஸர்ஸ் இருக்கா? 7 ஜோனல் ஆஃபீஸர்ஸ் இருக்கா, 5 லெபார்ட்ரிஸ் இருக்கா. த போர்ட் ஹேஸ் அப்ராக்சிமேட்லி 500 ஃபுல் டைம் எம்ப்ளாயர்ஸ் இருக்காங்களாம். அதில் இன்ஜினியர்ஸ் இருக்காங்களாம், சயின்டிஸ்ட் இருக்காங்களாம், என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்களாம். இவங்களுடைய முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அசஸ்மெண்ட்டை அவங்க கண்டக்ட் பண்ணுறது, ரிசர்ச் கண்டக்ட் பண்ணுறது, என்விரான்மெண்ட் பற்றி, மெயின்டைனிங் நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்களான்றதை கவனிக்கிறது, மானிட்டரிங் த வாட்டர் ஏர் குவாலிட்டி. அப்போ அதை வந்து காற்று மாசுபட்டுறது அப்படின்னு யார் சொல்கிறான்னா இவங்க தான். அதை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒர்க்கிங் வித் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் அது மாதிரி இண்டஸ்ட்ரீஸோட ஒர்க் பண்ணி அவங்க ஆல் லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்டோடையும் அவங்க வந்து வாலண்டியராக வந்து பொல்யூஷன் கண்ட்ரோலுக்கு அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, ப்ரோக்ராம்ஸ் நடத்துகிறாங்க, கன்சர்வேஷன் எஃபர்ட்ஸ் எடுக்கிறாங்க, எப்படி வந்து பாதுகாக்கிறது அப்படிங்கிறதையும் அவங்க நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. அட்வைசிங் கவர்மெண்ட் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ் அபவுட் அன் இண்டஸ்ட்ரி ஆர் த பொல்யூஷன் சோர்ஸ் காசிங் வாட்டர் அண்ட் ஏர் பொல்யூஷன். அப்போ வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் வந்து இண்டஸ்ட்ரி மூலியமாக வருது அப்படிங்கும்போது அந்த யூனியன் டெரிட்டரிஸையும் வந்து அட்வைஸ் பண்ணுது கவர்மெண்ட் வந்து. இம்ப்ளிமெண்டிங் த லெஜிஸ்லேஷன் ரிலேட்டிங் டு ப்ரிவென்ஷன் ஆர் கண்ட்ரோல் ஆஃப் என்விரான்மெண்டல் பொல்யூஷன்ஸ் அலாங் வித் த ஸ்டேட் பொல்யூஷன் போர்ட். ஸோ இந்த லெஜிஸ்லேஷன்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் டு ப்ரிவெண்ட் அண்ட் கண்ட்ரோல் என்விரான்மெண்டல் பொல்யூஷன். இது ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோட சேர்ந்து பண்ணுறோம் அப்படின்றாங்க. இதில் 9 ப்ராஜெக்ட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொல்யூஷன் அசஸ்மெண்ட் இருக்குது, R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் லெபார்ட்டரி மேனேஜ்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி. ஒரு இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணணும் அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டோ என்ன, இந்த ஸ்டாண்டர்டில் தான் இந்த இண்டஸ்ட்ரி இருக்கும், இந்த இதெல்லாம் கைட்லைன்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. ஓகே, ட்ரைனிங் என்ன, இன்ஃபர்மேஷன் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் லைப்ரரி, பொல்யூஷன் கண்ட்ரோல் டெக்னாலஜி, பொல்யூஷன் கண்ட்ரோல் என்ஃபோர்ஸ்மெண்ட், மாஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராமை கொடுக்குறாங்க. ஓகே, அண்ட் பப்ளிகேஷன், ஹசார்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ஸ், இது எல்லாமே நடக்குது. அடுத்தது ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லாத்துலேயும் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுருக்காங்க. கண்டினியூஸ்லி என்ன பண்ணுறாங்கன்னா மானிட்டர் பண்ணுறாங்க அதே மாதிரி கண்ட்ரோலும் பண்ணுறாங்க ஏர், வாட்டர் அண்ட் நாய்ஸ் பொல்யூஷனை. ஓகே, ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ஸ் SPCB அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்கன்னா, அப்ரோப்ரியேட் மெஷர்ஸ் எடுக்கிறாங்க, நடவடிக்கைகள். எதுக்காக? இண்டஸ்ட்ரியை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்காக அவங்களோட ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு. டு என்ஷோர் த நார்ம்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் செட் பை த CPC வித் ரெஸ்பெக்ட் டு இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக் எமிஷன்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ இவங்களுடைய ஸ்டாண்டர்ட் படி இது எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது Question 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் NGOs அண்ட் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் இருக்கா. அதாவது என்விரான்மெண்டல் ஃபவுண்டேஷன் ஃபார் ஆஃப்ரிக்காக்காக வேர்ல்ட் வைட் ஃபண்ட் ஃபார் நேச்சருக்காக வேர்ல்ட் வைட் ஃபண்டு கலெக்ட் பண்ணுறாங்களாம். கன்சர்வேஷன் இன்டர்நேஷ்னல், Greenpeace, இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சரை நம்ம பாதுகாக்கிறதுக்கு இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கான். NGO இஸ் அ சோஷியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் அ பெட்டர் சொசைட்டி. NGO தெரியும், அவங்க வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். அவங்களும் இதுக்காக ஒர்க் பண்ணுறாங்களாம். இட் இஸ் ரன் பை வாலண்டியர்ஸால் ரன் பண்ணப்பட்டது. who are ready to offer their free service for the betterment of the society. சொசைட்டிக்கு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, கடலில் இருக்க பிளாஸ்டிக் குப்பைகளை கலெக்ட் பண்ணுறாங்களாம். அந்த மாதிரி கடல் ஓரத்தில் இருக்கிற கடற்கரையில் அங்கே இருக்கிற பிளாஸ்டிக் குப்பைகள்லாம் தன்னார்வ தொண்டர்கள்லாம் வந்து செய்கிறாங்க. ஸோ அவங்கள வச்சு கூட இந்த NGOs வந்து இயங்குது. NGOs are involved in the whole spectrum of developmental activities from creating environmental awareness to undertake watershed development ஃபார் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டு சஸ்டைனபிள் லைவ்லிஹுட்ஸ். இவங்க இது எல்லாத்தையும் அவங்க பண்ணுறாங்க. அதாவது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், பேரழிவு வந்துருச்சு அப்படின்னா, ஒரு புயல் வந்துருச்சு அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கறது, இல்லை ஒரு வெள்ளம் வந்துருச்சு அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கறது, வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுறது ஒவ்வொருத்தரும் அப்படிங்கும்போது அவங்க அதுக்காகவும் ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறாங்களாம்.
தேர் ஆர் லார்ஜ் நம்பர் ஆஃப் என்ஜிஓஸ்னால் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, நிறையாவே இருக்காங்களா. அதர் கண்ட்ரீஸ் தட் ஆர் ஒர்க்கிங் ஃபார் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன். அது மாதிரி நம்ம இந்தியாவில் மாத்திரம் இல்லை, மற்ற கண்ட்ரிலையும் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன், என்விரான்மெண்ட்டை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறதுக்காகவும் அதை விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காகவும் இவங்களாம் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. NGOs ஆர் நவ் பிளேயிங் அன் இம்பார்ட்டண்ட் ரோல். முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க இவங்க NGOs. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தான் என்விரான்மெண்ட் பாலிசியை ஃப்ரேம் பண்ணுறாங்களாம். மொபிலைசிங் பப்ளிக் சப்போர்ட் ஃபார் என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன் மாதிரி இந்த மொபிலைசேஷனையும் அவங்க தான் வந்து பண்ணுறாங்க அப்படின்றாங்க. ப்ரொடெக்டிங் த என்டேஞ்சர் ஸ்பீஷீஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் இந்த அழியக்கூடிய நிலையில் இருக்கிற ஃபாரஸ்ட்டையும் அனிமல்ஸையும் அவங்க பாதுகாக்கிறதுக்கும் உதவி செய்கிறாங்க. அதே மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, அப்படி அதுக்கும் டேஞ்சர் இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க வந்து கொடுக்கறதுக்காக இருக்காங்க. அதாவது மீன் பிடி தடை காலம்லாம் கொண்டு வர்றது அவங்க தான். The issues like future environmental protection, sustainable development, zero population. என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷனுக்கு யாராக இருக்கிறதுனால அதுக்குரிய பாதிப்புகள் என்னென்ன அப்படின்னாங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், இதை எப்படி வச்சு நம்ம வந்து சஸ்டைன் பண்ணுறது, வாழ்கிறது அப்படின்றதும். ஜீரோ பாப்புலேஷன் க்ரோத் ஆர் சம் ஆஃப் த ஜீரோ பாப்புலேஷன் க்ரோத், அதுவும் நம்மளோட மேஜர் கன்சர்னாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Some of the widely known international environmental organizations are Greenpeace. அந்த என்விரான்மெண்டல் ஆர்கனைசேஷனில் ஒரு பாப்புலரான ஒரு ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற போது அது Greenpeace ஆர்கனைசேஷன். வேர்ல்டு வைடு ஃபண்ட் ஃபார் நேச்சர், கன்சர்வேஷன் இன்டர்நேஷ்னல், என்விரான்மெண்டல் ஃபவுண்டேஷன் ஃபார் ஆஃப்ரிக்கா, அந்த மேலே படித்தோம் இல்லையா, ஸோ அதே தான். இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் தி எர்த்ஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸெட்ரா, இது எல்லாமே அவங்க NGOs. Notable NGOs in India working in the field of environmental conservation are NGOs. இந்தியாவில் யார் யார் இருக்கா அப்படி அவங்க வந்து நோட்டிசபிள் அப்படின்னா, அசாம் சயின்ஸ் சொசைட்டி, பாம்பே நேச்சுரல் ஹிஸ்ட்ரி சொசைட்டி, சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் CSE, சென்டர் ஃபார் என்விரான்மெண்டல் எடுகேஷன், CPR என்விரான்மெண்டல் எடுகேஷன் சென்டர், CR ராமசாமி ஐயர் ஃபவுண்டேஷன். இவங்க எல்லாமே ஒரு NGOs, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், என்விரான்மெண்ட்டுக்காக இந்தியாவில் இருக்கிற ஆர்கனைசேஷன். கேரளா சாஸ்திரா சஹித்யா பரிஷாத், அது மாதிரி கால்பவர்ஷா கல்பம்ஷ். ஓகே, கல்பம்ஷ். அடுத்தது நர்மதா பேச்சோவா அந்தோலான். ஓகே, ஸோ பாருங்கள் பேரெல்லாம் அவங்கவுங்களோட இதை பெரிய வச்சுருக்காங்க. வேர்ல்டு வைட் ஃபண்ட் ஃபார் நேச்சர், இது நமக்கு தெரியும். ஃபவுண்டேஷன் ஃபார் ரிவிட்டலைசேஷன் ஆஃப் லோக்கல் ஹெல்த் ட்ரெடிஷன்ஸ், FRLHT, இவங்க எல்லாருமே NGOs. இது கல்பம் விரிஷ். ஓகே, ஸோ கல்ப விரிஷ்ன்னு சொல்கிறாங்க, VRISKSH. ஓகே, ஸோ இது எல்லாமே ஒரு தன்னார்வ நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். ரோல் ஆஃப் NGOs இன் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் என்விரான்மெண்ட் இன் இந்தியா. அவங்களோட ரோல் என்ன? அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது பப்ளிக் மத்தியில். அடுத்தது ஃபெசிலிட்டேட்டிங் த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் வேரியஸ் கேட்டகரிஸ் ஆஃப் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன் த டிஸ்கஷன். விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க பப்ளிக் மத்தியில். அப்புறம் என்ன பண்ணுறாங்க, எல்லாரையும் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாத்தையும் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறாங்க. ஓகே, ஸோ ஒரு டிஸ்கஷன், ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னா அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. கண்டக்டிங் பார்ட்டிசிபேட்டரி ரூரல் அப்ரைசல், ஒரு ரூரல் அப்ரைசர் வேணும்னா அதுக்கு பார்ட்டிசிபேட்டரி அந்த அப்ரைசல் கொடுக்குறாங்க ஒவ்வொருத்தருக்கும். அது மாதிரி இன்வால்வ் இன் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் டு ஹாவ் அ க்ளீன் என்விரான்மெண்ட். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இன்வால்மெண்ட் தேவை அப்படிங்கிறத, அதாவது சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைக்கிறதுக்கு அப்படிங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க. ப்ரொடெக்டிங் த நேச்சுரல் ரிசோர்ஸஸை ப்ரொடெக்ட் பண்ணணும். அது மாதிரி எந்த மாதிரியான ரிசோர்ஸஸ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க. டேட்டா ஜென்ரேஷன் ஆன் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், டைம்லைன் ஹிஸ்ட்ரி ஆஃப் வில்லேஜஸ். அதே மாதிரி நேச்சுரல் ரிசோர்ஸஸோட டேட்டா என்ன அப்படிங்கிறதும், இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷத்தில் இந்த மரம் வந்து இருக்குது, இதை ஒரு 1000 வருஷமாக நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியும் இங்கே சொல்கிறாங்க. அனாலிசிஸ் அண்ட் மானிட்டரிங் ஆஃப் என்விரான்மெண்டல் குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை அனலைஸ் பண்ணுறதுக்கும் மானிட்டர் பண்ணுறதும் இவங்க பண்ணுறாங்க. ட்ரான்ஸ்ஃபரிங் இன்ஃபர்மேஷன் த்ரூ நியூஸ் லெட்டர்ஸ் மூலியமாக இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறது. ப்ரௌச்சர்ஸ் கொடுக்கலாம், ஆர்டிகல்ஸ் கொடுக்கலாம், ஆடியோ விஷுவல்ஸ், இது மூலியமாக பரப்புரை செஞ்சால் நமக்கு வந்து அவங்களுக்கு இதெல்லாம் பாதிக்கப்படுது அப்படின்றது தெரியும்.
ஆர்கனைசிங் செமினார்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறது, லெக்சர்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறது, குரூப் டிஸ்கஷன் ஆர்கனைஸ் பண்ணுறது, ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் என்விரான்மெண்டல் அவேர்னஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக, ஹெல்பிங் த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஷியல்ஸ் இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் அப்ளிகேஷன். ஓகே, ஸோ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் விஏஓ இருக்காங்களே அவங்க வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த ப்ராஜெக்ட்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்விரான்மெண்டல் ப்ராஜெக்ட். ஓகே, அடுத்தது என்விரான்மெண்டல் ஃபவுண்டேஷன் ஆஃப் ஆஃப்ரிக்கா. இவங்க வந்து யாருன்னா EFA அப்படின்னு சொல்லுவாங்க. வாஸ் ஃபவுண்டட் இன் தி UK 1992 இவங்க வந்தாங்க as the Environmental Foundation for Sierra Leone. ஓகே, என்ஃபோசல் அப்படின்றாங்க. அண்ட் ஸ்டார்டட் இம்ப்ளிமெண்டேஷன் இன் Sierra Leone in 1993. EFAs அப்படிங்கிற போது இம்பார்ட்டண்ட் ஒர்க் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அவங்களோட இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்விரான்மெண்ட்டை அதாவது ஆஃப்ரிக்கன் ரீஜன், வெஸ்டர்ன் ஆஃப்ரிக்கன் ரீஜனில் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி அவங்களோட அழிஞ்சு போன ஃபாரஸ்ட் அது மாதிரி நிலங்கள் எல்லாத்தையும் திரும்பவும் பச்சை பசேன்னு மாற்றுறது அவங்களுடைய கடமை. ப்ரொவைடிங் என்விரான்மெண்டல் எடுகேஷன், அதே மாதிரி என்விரான்மெண்டல் எடுகேஷன் அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக, விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக, அப்புறம் வந்து என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் வந்து எங்கே எல்லா பாப்புலேஷன் மத்தியிலையும் இருக்கிறதுக்கு அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்காக, அப்ரிஷியேஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் த இம்பேக்ட்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் டேமேஜ் லைவ்ஸ் ஆர் லைவ்லிஹுட்ஸ், லைவ்ஸ்லையோ ஒருத்தருடைய உயிரினங்கள் உயிர்வாழ் எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஒரு என்விரான்மெண்டல் டேமேஜ் ஏற்படாதபடிக்கு நம்ம பார்க்குறதுக்காகவும், அதே மாதிரி என்விரான்மெண்ட்டை பற்றி அவங்க புரிஞ்சுக்கிறதுக்காகவும் என்விரான்மெண்டல் எடுகேஷன் அவங்களுக்கு கொடுக்கணும். ஒர்க்கிங் வித் அதர் பார்ட்னர்ஸ், அதே மாதிரி மற்றவங்களோட அவங்க சேர்ந்து கலந்து அவங்க வந்து அந்த டீக்ரடேஷனை தடுக்கிறதுக்காக அவங்க வந்து வேலை செய்கிறாங்க. அண்டர்டேக்கிங் ப்ராஜெக்ட்ஸ், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவங்க அண்டர்டேக் பண்ணுறாங்க ஃபாரஸ்ட்டை பாதுகாக்கிறதுக்காக, அதே மாதிரி ஃபோனா ஸ்பீஷீஸ் எல்லாம் அவங்க பாதுகாக்கிறதுக்காக. ப்ரொமோட்டிங் சஸ்டைனபிள் லைவ்லிஹுட் அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க ஃபார் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் அண்ட் கன்சர்வேஷன் த்ரூ கம்யூனிட்டி மூலயமா இதை வந்து அவங்க ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ப்ரொவைடிங் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் அண்ட் அட்வைஸ் இன் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ், டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கொடுக்கறதுக்காகவும், அந்த மாதிரி என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் பற்றியான அட்வைஸ் கொடுக்கறதுக்காகவும். கன்சாலிடேட்டிங் இட்ஸ் ஆப்ரேஷன் இன் கேம்பியா, லிபரியா and Sierra Leone while advocating region-specific approach in addressing environmental problems in West Africa. West Africa level problems எல்லாத்தையும், அதாவது environmental problems எல்லாத்தையும் அந்த ரீஜனில் இவங்க எல்லாரும் அதை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கேம்பியா, லிபரியா, சைரியா லியோன் இது எல்லாமே அந்த ரீஜன் தான் அப்படின்றாங்க. அடுத்தது வேர்ல்டு வைடு ஃபண்டு, அதாவது நேச்சருக்காக வேர்ல்டு வைடில் ஃபண்டு வந்து எழுப்புறாங்க. இஸ் அன் இன்டர்நேஷ்னல் NGO, அதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். இது 29th April 1961 கொண்டு வந்தாங்க. ஒர்க்கிங் இன் த ஃபீல்ட் ஆஃப் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன். ஸோ இந்த ஃபீல்டில் அவங்க ஒர்க் பண்ணாங்க. ரெடியூக்ஷன் ஆஃப் ஹியூமன் இன்டர்வென்ஷன் இந்த என்விரான்மெண்ட், ஹியூமனோட இன்டர்வென்ஷனை வந்து குறைக்கிறதுக்காக அவங்க வந்து முயற்சி பண்ணாங்க. இட் வாஸ் ஃபார்மலி நேம்ட் அஸ் வேர்ல்ட் வைட் லைஃப் ஃபண்டுன்னு சொல்லி முன்னாடி இருந்துச்சான். which still remains its official name in Canada, USAல இதே பேரோட அது இயங்கிட்டுருக்கு. இந்தியாவில் மட்டும் என்ன சொல்லியிருக்காங்க, WWFன்னு வந்துருச்சு, சேரிட்டபிள் ட்ரஸ்ட் in 1969. This organization is dedicated to conserve the natural habitats and எக்கோசிஸ்டமை பாதுகாக்கிறதுக்காக இந்த ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வந்து உருவானது. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்சர்லாண்டில் இருக்கான். இன் ஆர்டர் டு சூட் இந்தியா ஸ்பெசிஃபிக் எக்காலஜிக்கல் அண்ட் சோஷியல் கல்ச்சுரல் சிச்சுவேஷன், ஒரு இந்தியாவோட எக்காலஜிக்கல் சோஷியல் கல்ச்சுரல் சிச்சுவேஷனை WWF வந்து இந்தியாவில் ஆர்டிகுலேட் பண்ணியிருக்காங்க in 1987. இது எப்படின்னா, த ப்ரொமோஷன் ஆஃப் நேச்சர் கன்சர்வேஷன் அண்ட் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் அஸ் த பேசிஸ் ஃபார் சஸ்டைனபிள் அண்ட் ஈக்விட்டபிள் டெவலப்மெண்ட். ஒரு சஸ்டைனபிள் ஈக்விட்டபிள் டெவலப்மெண்ட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. 5 broad programs of the WWF இந்தியா மிஷன். இந்தியாவில் இதில் 5 programs இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டிங் இந்தியாஸ் எக்காலஜிக்கல் செக்யூரிட்டி, ரெஸ்டோரிங் த எக்காலஜிக்கல் பேலன்ஸ். ஓகே, எக்காலஜிக்கல் செக்யூரிட்டியை நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணணும் இந்தியாவில். அதே மாதிரி எக்காலஜிக்கல் பேலன்ஸை நம்ம வந்து என்ன பண்ணணும், பேலன்ஸ்டாக நடத்தணும் அப்படின்றாங்க. கன்சர்வ் பயாலஜிக்கல் டைவர்சிட்டியை நம்ம பாதுகாக்கணும்.
என்ஷூரிங் சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் பேஸ். நம்ம எல்லாத்தையுமே இப்போ சஸ்டைனபிளாக கொண்டு வரணும் இல்லையா, அதுவும் ஒன் ஆஃப் த இது தான். ஓகே, மினிமைசிங் பொல்யூஷன் அண்ட் வேஸ்ட் வால் கன்சம்ஷன். அப்போது அதை மினிமைஸ் பண்ணலாம், பொல்யூஷனை மினிமைஸ் பண்ணலாம், அது மாதிரி கழிவுகளையும் நம்ம மினிமைஸ் பண்ணலாம். ப்ரொமோட்டிங் சஸ்டைனபிள் லைஃப் ஸ்டைல்ஸ். ஓகே, சஸ்டைனபிள் லைஃப் ஸ்டைலை நம்ம மாற்றணும். ஓகே, அதனால பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று. கீ என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம்ஸ் அண்டர்டேக்கன் பை WWF இந்தியா அப்படின்னா டைகர் கன்சர்வேஷன் ப்ரோக்ராம் நடத்தலாம், ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் வெட்லேண்ட்ஸ் ப்ரோக்ராம், ரிவர் டால்ஃபின் கன்சர்வேஷன் ப்ரோக்ராம், அதே மாதிரி வைல்ட் ட்ரேட் மானிட்டரிங் ப்ரோக்ராம், மேனேஜிங் அண்ட் மானிட்டரிங் ஃபாரஸ்ட், என்விரான்மெண்டல் லா, இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட், இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்றது WWFோட இது. ஓகே, அடுத்தது கன்சர்வேஷன் இன்டர்நேஷ்னல், அதாவது சிஐன்னு சொல்கிறாங்க. சிஐங்கிறது ஒரு அமெரிக்கன் நான் ப்ராஃபிட் என்விரான்மெண்டல் ஆர்கனைசேஷன், அதான் எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லாதது. இது யாரை கொண்டு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணோன்னா ஸ்பென்சர் பீப்ன்றவங்க, பீட்டர் செல்மன் இன் 1987 வித் ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் அர்லிங்டன், அதே மாதிரி வர்ஜீனியா இன் USA. இட்ஸ் கோல் இஸ் டு ப்ரொடெக்ட். இவங்களுடைய கோல் என்ன அப்படின்றது ஃபுட்டோட சோர்ஸை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணோம், அதே மாதிரி ஃப்ரெஷ் வாட்டர், லைவ்லிஹுட்ஸை, ஸ்டேபிளான ஒரு கிளைமேட் கொண்டு வரது தான் இவங்களுடைய நோக்கமாக இருக்குது. இதோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறது, பாலிசி அண்ட் பார்ட்னர்ஷிப்பு வித் பிஸ்னஸஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ். ஆர்கனைசேஷன் எம்ப்ளாய்ஸ் மோர் தென் 1000 people and works with more than 2000 partners in about 30 countries. 30 கண்ட்ரியில் இவங்க பாலிசிஸு, சயின்ஸு இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப், கம்யூனிட்டிஸ் இவங்களோட ஃபோக்கஸ் பண்ணி இவங்க வந்து இயங்குறாங்க. இதில் 1000 people இருக்காங்க, மோர் தென் 1000 people இருக்காங்க, அதாவது இலவசமாக வேலை செய்கிறாங்க. ஓகே, 2000 பார்ட்னர்ஸ் இருக்காங்க இன் அபவுட் 30 கண்ட்ரீஸில், 30 நாடுகளில். சிஐ ஹெல்ப்டு 1000 ப்ரொடெக்டட் ஏரியாஸ் அக்ராஸ் 77 கண்ட்ரீஸ். சிஐ வந்து எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியாஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கன்னா 1000 ப்ரொடெக்டட் ஏரியாஸ் இருக்குது, அதுவும் 77 கண்ட்ரீஸில். ப்ரொடெக்டட் மோர் தென் 612 million hectares ஆஃப் லேண்ட். சூப்பரில் இவங்க பாருங்கள், 612 million hectares லேண்டு, மெரைன், கோஸ்டல் ஏரியாஸை வந்து இவங்க ப்ரொடெக்ட் பண்ணுறாங்களாம். The aim of CI is to analyze the problem. அந்த ப்ராப்ளம் என்ன, எது மோஸ்ட் டேஞ்சரஸ் ஹார்ம்ஃபுல்லான ப்ராப்ளம் அப்படிங்கிறத அவங்க அனலைஸ் பண்ணிவிட்டு நேச்சருக்கு build a foundation dedicated to solve these issues on global scale. ஸோ குளோபல் ஸ்கேலில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவங்க வந்து எடுத்துகிட்ருக்காங்க. டிடெக்ட்ஸ் த ப்ராப்ளம்ஸ் மோஸ்ட் த்ரெட்டனிங் டு நேச்சர். எந்த ப்ராப்ளம் இருக்குது ரொம்ப நம்ம நேச்சரை வந்து த்ரெட்டன் பண்ணிகிட்ருக்குன்னா அந்த ப்ராப்ளமை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ப்ரிவென்ட்ஸ் த இண்டஸ்ட்ரி சைடில் இருக்கிற எல்லா அதே மாதிரி ப்ராப்ளம்ஸையும் அவங்க சால்வ் பண்ணுறாங்க. என்ஷூர்ஸ் த நாலேஜ் த institution has acquired over its first 25 years is shared with governments, and in doing so கவர்மெண்ட் கிட்ட அவங்க ஒரு ஃபஸ்ட்டு 25 இயர்ஸ்க்கு உடைய இதை வந்து அக்வயர் பண்ணி அவங்க சப்மிட் பண்ணுறாங்களாம். சிஐ ஒர்க் ஃபோக்கஸஸ் ஆன் கிளைமேட் சேஞ்சை பற்றி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஃப்ரெஷ் வாட்டரு, ஹெல்த்து, ஃபுட் செக்யூரிட்டி, பயோடைவர்சிட்டி, கல்ச்சுரல் சர்வீசஸ், இது எல்லாமே அவங்களோட ஃபோக்கஸ். ஓகே, மேக் கன்சர்வேஷன் அ கார்னர் ஸ்டோன் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் டு பெனிஃபிட் எவ்ரி ஒன் எவ்ரிவேர். ஸோ எல்லாருமே அந்த வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும், எல்லாருமே எங்கேயுமே. ஓகே, ஸோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு இது பெருமளவில் உதவும். இது ஒரு கார்னர் ஸ்டோன் அப்படின்றாங்க. Greenpeace அப்படிங்கிறது இஸ் அன் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி இன்டர்நேஷ்னல் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஃபவுண்டட் இன் அமெரிக்காவில் 1971 இதை ஃபவுண்ட் பண்ணாங்க. இது ஒரு இன்டர்நேஷ்னல் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் க்ரீன்பீஸ்ன்றது. அட் ப்ரெசன்ட் இட் இஸ் ஃபங்க்ஷனிங் வித் ஆம்ஸ்டர்டம் ஆஃப் நெதர்லாண்ட் அஸ் இட்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அதனால் நான் வந்து அதை ராங் போட்டிருக்கேன், வேணும்னா நீங்கள் எழுதிக்கலாம். Greenpeace வாஸ் ஃபவுண்டட் இன் 1971 இது வந்துச்சு டு அப்போஸ் நியூக்ளியர் டெஸ்டிங் இன் அலாஸ்காவில் நியூக்ளியர் டெஸ்டிங் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போராடினாங்களா. மிஷன் ஆஃப் Greenpeace அப்படின்னா ஃபோக்கஸஸ் ஆன் த மோஸ்ட் க்ரூஷியல் வேர்ல்ட் வைட் த்ரெட்ஸ் டு அவர் பிளானட்டுக்கே இது வந்து ரொம்ப த்ரெட்டான இருக்குது, பயோடைவர்சிட்டி அண்ட் என்விரான்மெண்ட்டுக்கும் இதை அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. டு கேம்பெயின்
இட் கேம்பெயின் டு ஸ்டாப் climate change. climate சேஞ்சை ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க கேம்பெயின் நடத்துகிறாங்களாம், முகாம்கள் நடத்துகிறாங்க. ப்ரொடெக்ட் ஏன்ஷியன்ட் ஃபாரஸ்ட் எல்லாம் அவங்க ப்ரொடெக்ட் பண்ண பார்க்குறாங்க. ஓஷன்ஸை சேவ் பண்ணுறாங்க. ஸ்டாப் வேலிங், ஓகே, சே நோ டு ஜெனட்டிக் இன்ஜினியரிங், ஸ்டாப் த நியூக்ளியர் த்ரெட், எலிமினேட் டாக்ஸிக் கெமிக்கல்ஸ், என்கரேஜ் சஸ்டைனபிள் ட்ரேட், இது எல்லாத்துலேயும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸ்டாப் climate சேஞ்சுன்னும் போது என்னென்னா, எக்ஸ்டென்சிவ் யூஸ் ஆஃப் ஆயில், கேஸ், ஃபியூவல் அண்ட் அதர் எனர்ஜி ரிசோர்ஸஸ் லீட்ஸ் டு climate சேஞ்சஸ் இல்லையா. அதிகப்படியான எண்ணெய்கள், அப்புறம் வாயுக்கள், இந்த மாதிரி ஃபியூவல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது climate சேஞ்ச் ஆகுது. அதனால தான் குளோபல் வார்மிங் ஏற்படுது. அதுக்காக என்ன பண்ணணும், நம்ம ஸ்டாப் பண்ணோம் climate சேஞ்சஸை அப்படிங்கிறது க்ரீன்பீஸோட கேம்பெயினாக இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் ப்ரொடெக்ட் ஏன்ஷியன்ட் ஃபாரஸ்ட்டு, நம்மளுடைய ஃபாரஸ்ட் எல்லாம் வந்து காலாகாலமாக அப்படியே இருக்கு இல்லையா, அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுது. மெனி ஃபாரஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் ஆர் இன் கிரைசிஸ். மெனி ஃபாரஸ்ட் எல்லாமே இதில் தான் இருக்குது, கிரைசிஸில் தான் இருக்குது. த பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆர் ஃபேஸிங் த த்ரெட் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன். அது மாதிரி பிளான்ஸும் அனிமல்ஸுமே ரொம்ப த்ரெட்டன் தான் இருக்குது. மரத்தை என்றைக்கு வேணாலும் வெட்டிடுவாங்க, யானை இதோட தந்தத்தை எடுக்கிறதுக்காக என்றைக்கு வேணாலும் கொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. அது மாதிரி நேச்சுரலாகவும் அழியுது. பீப்புள் லிவிங் இன் ஃபாரஸ்ட் அண்ட் டிபெண்டிங் ஆன் தெம் ஃபார் தேர் லைவ்லிஹுட் ஆர் ஆல்சோ அண்டர் த்ரெட். அங்கே அதை வச்சு வாழ்கிறவங்க இருக்காங்க இல்லையா, ஃபாரஸ்ட்டை இதாக வச்சு அவங்களுக்கும் த்ரெட்டன் இருக்குது. Greenpeace takes up the responsibility to save the forest. இவங்க என்ன பண்ணுறாங்க, பொறுப்பெடுத்து இந்த ஃபாரஸ்ட் எல்லாம் அழிக்கக்கூடாது, இதை பாதுகாக்கணும், இதை யாரும் அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுக்கிறாங்க. சேவ் த ஓஷன்ஸை சேவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம அதுக்கும் முகாம்கள் நடத்துகிறாங்க. 4 மேஜர் த்ரெட்ஸ் இதில் இருக்கா. என்னென்னா, ஓவர் ஃபிஷ்ஷிங் இருக்குது, அது மாதிரி பைரேட் ஃபிஷ்ஷிங், வேலிங் அண்ட் இன்டென்சிவ் ஷ்ரிம்ப் அக்வாகல்ச்சர், இது எல்லாமே அங்கே நடக்கிறதுனால இதை பண்ணாமல் தடுக்கிறதுக்கு இவங்களுடைய வேலை. சில கண்ட்ரீஸ்லலாம் சொல்லியிருப்பாங்க, இவ்வளோ மெஷர் உள்ள ஃபிஷ்ஷஸை நீங்கள் பிடிக்கக்கூடாது, ஏன்னா அது ப்ரீடிங் இருக்கும், அதனால் அதை பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ மெஷருக்கு மேலே தான் நீங்கள் வந்து ஃபிஷ்ஷை வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிஷ்ஷிங் போகிறவங்களுக்கு அது தெரியும். கமர்ஷியல் வேலிங் ஹேஸ் ரிசல்டட் இன் த டிக்ளைன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் வேல் பாப்புலேஷன். வேலோட பாப்புலேஷனே இல்லாமல் போயிடுச்சான். அதனால் வேலை வந்து யாராவது இது பண்ணாங்க, ஃபிஷ் பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து தடுக்கிறது இந்த க்ரீன்பீஸோட வேலையாக இருக்குது. through political work, public outreach, and by adopting non-violent direct action against the whalers at sea, Greenpeace is fighting against commercial whaling. கமர்ஷியலாக அந்த வேல்ஸை பிடிக்கிறத இவங்க தடுக்கிறது இவங்களுடைய வேலையாக இருக்கா. சே நோ டு ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஜெனட்டிக் இன்ஜினியரிங்க்கு இவங்க நோ சொல்கிறாங்க. அதாவது ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கிறது க்ரியேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ், ஒரு பிளான்ட்டை க்ரியேட் பண்ணுறது, அனிமல்ஸை க்ரியேட் பண்ணுறது, மைக்ரோ ஆர்கனிசம்ஸை க்ரியேட் பண்ணுறது, த்ரூ த மேனிப்புலேஷன் ஆஃப் இதுலேருந்து ஜீனை எடுத்து இன்னொன்று உருவாக்குறது. The organisms are produced through genetic engineering. Genetic engineering மூலமாக இதில் ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம நேச்சுரல் ஆர்கனிசம்ஸை நியூ என்விரான்மெண்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க. which are uncontrolled. அது அன்கண்ட்ரோல்டாக நடக்குது, காசிங் ஜெனட்டிக் பொல்யூஷனை இது கொண்டு வருது. இந்த க்ரீன்பீஸ் இதுக்கு அப்போஸ் தெரிவிக்கிறாங்க. ஓகே, ஸோ இது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெனட்டிக்கலி டாக்டர்ட் வேரிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், ஸோ இது வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாப் த நியூக்ளியர் த்ரெட். நியூக்ளியர் த்ரெட்டை நம்ம தடுக்கணும். Greenpeace campaigns against the use of nuclear power as its use has never been peaceful. It leads to accidents, deaths, disasters. இதெல்லாமே அது லீட் பண்ணுது அப்படின்றாங்க. Radiation released through nuclear test has led to contamination of soil. சாயிலில் அது கண்டாமினேட் பண்ணுது, ஏரை, இதுக்கப்புறம் ரிவர்ஸு, இந்த கதிர்வீச்சுகள் எல்லாமே பாதிப்புகளை கொண்டு வருது, கேன்சர் கொண்டு வருது, அதர் டிசீஸ். இப்போ இந்த க்ரீன்பீஸ்ன்றவங்க இது எல்லாத்தையும் தடுக்கிறாங்க. அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா கூடங்குளம் அணுமின் நிலையம்னு நம்ம ப்ராஜெக்ட் இந்தியாவில் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, லீடர்ஷிப் ஆஃப் மிஸ்டர் உதயகுமார். அப்போ உதயகுமார்ன்ற தலைமையில் இந்த க்ரீன்பீஸ் இதற்கான முகாம்களை கூடங்குளத்தில் அமைச்சிருக்காங்க. எலிமினேட் டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எலிமினேட் பண்ணுறதும் க்ரீன்பீஸோட கேம்பெயினில் ஒன் ஆஃப் த இதுன்னு சொல்கிறாங்க. அது ஒரு குளோபல் த்ரெட்டாகவும் இருக்குது. நாட் ஓன்லி இன் இந்தியா, குளோபல் த்ரெட் டு த ஹெல்த்துக்கு இது ரொம்ப
பயமுறுத்தக்கூடியதாக இருக்குது. இட் அர்ஜஸ் கவர்மெண்ட்ஸ் டு பேன் கெமிக்கல்ஸ் லைக் இந்த மெலத்தியான், டிடிடி இது எல்லாத்தையும் பேன் பண்ணுறதுக்காக அவங்க வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க, சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்கரேஜ் சஸ்டைனபிள் ட்ரேடு எடுக்கும் போது சஸ்டைனபிளாக இருக்கணும். அதாவது Greenpeace அப்போசஸ் த கரண்ட் ஃபார்ம் ஆஃப் குளோபலைசேஷன். ஓகே, இங்கேருந்து அங்கே ப்ராடக்ட் போது அங்கேருந்து இங்கே ப்ராடக்ட் வருது. இது மாதிரி நிறைய நடந்துட்டுருக்கு. கார்ப்பரேட் பவர் இன்க்ரீஸ் ஆக இட் டிமாண்ட்ஸ் WTO, அதாவது வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனுக்கு என்ன டிமாண்ட் வைக்கிறாங்கன்னா, ஒரு ட்ரேட் பாலிசியை நீங்கள் கொண்டு வாங்க, விச் ஒர்க்ஸ் ஃபார் ஆல் அண்ட் தட் ப்ரிசர்வ்ஸ் அண்ட் ரெஸ்டோர்ஸ் என்விரான்மெண்ட். அப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது, வணிகம் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, என்விரான்மெண்ட்டை எந்த பாதிப்புக்கும் கொண்டு வரக்கூடாது. அதை ப்ரிசர்வ் பண்ணணும், அதேமாதிரி என்விரான்மெண்ட்டை ரெஸ்டோர் பண்ணணும் அப்படின்றாங்க. கவர்மெண்ட் மஸ்ட் ஒர்க் டுவர்ட் அச்சீவிங் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அதுக்காக தான் நம்ம சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் நம்ம படிப்போம். which means integrating 3 things, environmental, social and economic priorities முதல்ல இருக்கணும். இதுக்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம கருத்தில் கொள்ளணும்னு Greenpeaceன்றவங்க சொல்கிறாங்க. மேஜர் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் Greenpeace அப்படின்னா பேன் ஆன் டாக்ஸிக் வேஸ்ட் எக்ஸ்போர்ட்ஸ் டு லெஸ் டெவலப்ட் கண்ட்ரீஸ். அது மாதிரி டாக்ஸிக் வேஸ்ட் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பேன் பண்ணிடணும். ஏன்னா சில வளர்ச்சி அடையாத நாடுகள்லாம் இதை பேன் பண்ணால் அவங்களுடைய என்விரான்மெண்ட் பாதிக்கப்படாமல் இருக்கலாம். மொராட்டோரியம் ஆன் கமர்ஷியல் வேலிங், அதுமாதிரி கமர்ஷியலாக வேல்ஸை பிடிக்கிறாங்க இல்லையா, அதை நம்ம தடுக்கணும். UN கன்வென்ஷன் ப்ரொவைடிங் பெட்டர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் வேர்ல்டு ஃபிஷரிஸ். ஓகே, ஸோ UN கன்வென்ஷன்றது பெட்டர் மேனேஜ்மெண்ட், அதாவது ஃபிஷ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பெட்டர் மேனேஜ்மெண்ட் கொடுக்கணும். அதாவது சவுதர்ன் ஓஷன் வேல் சாங்சுரியே சவுதர்ன் ஓஷன் வேல் சாங்சுரின்றதை டெவலப் பண்ணணும். 50-year moratorium or mineral exploitation in Antarctica. இது எல்லாமே அவங்களுடைய மேஜரான அச்சீவ்மெண்ட்ஸ். ஓகே, பேன் ஆன் த டம்பிங் ஆஃப் த சீஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் அண்ட் டிஸ்யூஸ்ட் ஆயில்ஸ் இன்ஸ்டலேஷன். ஸோ பேன் பண்ணியிருக்காங்க. அண்ட் எண்ட் டு ஹை சி லார்ஜ் ஸ்கேல் ட்ரிஃப்ட் ஃபிஷிங், அதாவது பெரிய அளவில் மீன்களை பிடிக்கிறது இருக்கு இல்லையா, ஸோ அதையும் அவங்க இது முறியடிச்சிருக்காங்க. பேன் ஆன் நியூக்ளியர் வெப்பன்ஸ் டெஸ்டிங் அப்டைன்ட் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் Greenpeace ஃபர்ஸ்ட் எவர் கேம்பெயின். அது மாதிரி வெப்பன்ஸ் ஏதாவது தயாரிக்கிறாங்க அப்படிங்கும் போது அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாத்தையும் அவங்க வேணான்னு சொல்லி பேன் பண்ணுறாங்க. இது அவங்களோட வேலையாக இருக்குது. அடுத்தது இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். இதை IUCN, இவங்களும் ஒரு NGO. அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ். இன் அக்டோபர் 1948 இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் வாஸ் லொக்கேட்டட் இன் சுவிட்சர்லாண்டில் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. இட் வாஸ் ப்ரீவியஸ்லி கால் த இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் நேச்சர் 1948 to 1956. இந்த பேரை வச்சு தான் அதை அழைச்சாங்களாம். இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஒர்க்கிங் இன் த ஃபீல்ட் ஆஃப் நேச்சர் அண்ட் கன்சர்வேஷன் அண்ட் சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸ். ஓகே, இவங்க நேச்சர் கன்சர்வேஷன், நேச்சர் எப்படி பாதுகாக்கிறது, நேச்சருடைய சொத்துக்களை எப்படி நம்ம சர்வை பண்ணுறதுக்கு வைக்கிறது அப்படிங்கிறது தான். இவங்க என்ன பண்ணுறாங்க, இதுக்கு டேட்டாஸை கேதர் பண்ணுறாங்க, அனலைஸ் பண்ணுறாங்க, ரிசர்ச், ஃபீல்ட் ப்ராஜெக்ட்ஸ், அட்வொகேசி, லாபிங் அண்ட் எடுக்கேட்டும் பண்ணுறாங்க. எய்ம்ஸ் ஆஃப் IUCNோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு இன்ஃப்ளூயன்ஸ், என்கரேஜ் அண்ட் அசிஸ்ட் சொசைட்டியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, அதே மாதிரி அசிஸ்ட் பண்ணுறது, டு கன்சர்வ் நேச்சரை நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு அசிஸ்ட் பண்ணுறாங்க சொசைட்டிக்கு. மாதிரி என்ஷூர் தட் எனி யூஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இஸ் ஈக்விட்டபிள் அண்ட் டெக்னாலஜிக்கலி சஸ்டைனபிள். என்ன நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸை நம்ம யூஸ் பண்ணாலும் அது ஈக்விட்டபிளாக இருக்கா, டெக்னாலஜிக்கலி சஸ்டைனபிளாக அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்படிங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. ஃபோக்கஸ் பியாண்ட் ஆன் கன்சர்வேஷன், எக்காலஜி அண்ட் நவ் இன்கார்பரேட்ஸ் இஷ்யூஸ் ரிலேட்டட் டு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, பாவர்ட்டி, அதுக்கப்புறம் வறுமையில் இருக்கிறது, அப்புறமேட்டு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, இதுகெல்லாம் கூட அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. நேச்சர் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஐயூசிஎனோடைய நேச்சரும் என்ன, ஆக்டிவிட்டீஸ் என்ன அப்படின்னா டு இன்ஃப்ளூயன்ஸ் த ஆக்ஷன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்டோட ஆக்ஷன்ஸு, இது தப்பு இது கரெக்டு அப்படிங்கிறதும், பிஸ்னஸோடது, ஸ்டேக் ஹோல்டர்ஸோடது, அதே மாதிரி லாபிங், பார்ட்னர்ஷிப்ஸ், இது எல்லாமே நடக்குது.
The organization is best known to the wide public for compiling and publishing the IUCN Red List of Threatened Species. எதெல்லாம் வந்து ரெட் லிஸ்ட்டில் இருக்குது, அதாவது அழிய போகுது அப்படிங்கிறதுல இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு இது. which assess the conservation status of species worldwide. வேர்ல்டுவைடில் இருக்கிற ஸ்பீஷீஸ் எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்காகவும் இந்த ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணுது. இதோட ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் என்ன ஐயூசிஎன்னோடது அப்படின்னா 4-year ப்ரோக்ராம் வந்து நடத்துகிறாங்க. அது அவங்க ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் வந்து இருக்குது. 3 thrust areas identified by the work program என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூவிங் அண்ட் கன்சர்விங் நேச்சர், effective and equitable governance of nature's use, deploying nature-based solutions to global challenges in climate, food and development. ஸோ அவங்க வந்து நேச்சரை பாதுகாக்கிறதுக்காக அது விலை மதிப்பில்லாதது இல்லையா, விலை மதிப்புள்ளது இல்லையா, ஸோ அதை வேல்யூ பண்ணுறதுக்காகவும் இவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அது மாதிரி எஃபெக்டிவான ஒரு ஈக்விட்டபிளான கவர்னன்ஸ் தேவை ஒரு நேச்சரை யூஸ் பண்ணுறதுக்கு, அதுக்காகவும் இவங்க பாடுபடுறாங்க. அது மாதிரி நேச்சர் பேஸ்ட் சொல்யூஷன்ஸ் எப்படி நம்ம வந்து இதுக்கு சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுலையும் அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க. குளோபல் சேலஞ்சஸ் என்ன, ஒரு கிளைமேட் சேலஞ்சாக இருக்கலாம், அது ஒரு ஃபுட் சேலஞ்சாக இருக்கலாம், இல்லை வளர்ச்சி அடைகிறதுக்கான சேலஞ்சாக இருக்கலாம். ஸோ அதை பற்றியும் அவங்க எடுக்கிறாங்க. இது வந்து யூனிட் 4 இதோட ஓவர்.